ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ரேப் அப் டே ஆஃப் சீரீஸ் 19ல இருக்கும். புதுசாக சேர்ந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னன்னு சொல்லிக்கிறேன். ரேப் அப் டேனா நம்மளோட எக்ஸசைஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சீரீஸாக ரிலீஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு சீரீஸ்லையும் 5 எக்ஸசைஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி காமிப்பேன். ஃபர்ஸ்ட் 2 நாள் எக்ஸசைஸ் கீழ் உடம்புக்கானது, அடுத்த 2 நாள் எக்ஸசைஸ் மேல் உடம்புக்கானதாக இருக்கும், 5வது நாள் எக்ஸசைஸ் ஃபுல் உடம்புக்கானதாக இருக்கும். ரேப் அப் டேன்றது அந்த சீரீஸ்க்கான 5 எக்ஸசைஸையும் சேர்ந்த மாதிரி பண்ணி காமிப்பேன். நீங்கள் பாருங்கள், ஈஸியாக 5 எக்ஸசைஸையும் பார்த்துட்டு பழகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட எல்லா பெனிஃபிட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது, வேரியேஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். அதோட லிங்க் எல்லாமும் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணால் கூட நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் பண்ண ஆரம்பிக்கிறேன், பாருங்கள். ஸ்டே டியூன்ட். இந்த எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்டல் வார்ம் அப்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ஹிப் ரொட்டேஷன்ஸ் பண்ணுறது, இந்த பக்கம் ஒரு 5 தடவை, அடுத்த டைரக்ஷனில் ஒரு 5 தடவை. ஓகே, ட்விஸ்ட் பண்ணிக்கிறது பாடியை. ஓகே, அதே மாதிரி ஆர்ம் ரொட்டேஷன்ஸ் பண்ணிக்கிறது. ஓகே, இது மாதிரி ஃப்ரண்ட்டில், பின்னாடி பேக்கில். அடுத்தது காலை கொஞ்சம் ரைஸ் பண்ணி டச் பண்ணுறது, பாருங்கள். நீஸ் டச் பண்ணுறது, பின்னாடி அதே மாதிரி ஹீல் வந்து கையில் டச் பண்ணுற மாதிரி பண்ணுறது. ஒரு 10 தடவை எல்லாமே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹர்டல் தாண்டுற மாதிரி காலை இப்படி போயிட்டு சைடில் கொண்டு வந்து வைக்கிறது. ஓகே, இதெல்லாம் சில வார்ம் அப்ஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பித்தாதான் கால் டைட் ஆகாமல் இருக்கும், வலி இல்லாமல் இருக்கும். அடுத்த 2-3 நாளைக்கு இது மாதிரி வார்ம் அப்ஸ் ஒரு 10 தடவை 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட்டட் ஸ்டெப் அவுட்ஸ். அதாவது உட்கார்ந்த மாதிரி பொசிஷனில் காலை சைடில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சுட்டு வருது, இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பண்ணுறது. பண்ண ஆரம்பிக்கலாமா? பாருங்கள். ஸ்குவாட் பண்ணிட்டேன்னா 1 2 1 2. இதுதான் ஃபர்ஸ்ட் வேரியேஷன். 1 2. ஃபஸ்ட்டு ரைட் சைடில் மூவ்மெண்ட் பாடி கொடுக்குறோம், திருப்பி லெஃப்டில் கொண்டு வரோம். ஓகே, முதல்ல எவ்வளோ முடியுமோ பண்ண ஆரம்பிங்க. 5லேருந்து 10 தடவை, அதுக்கப்புறம் 15லேருந்து 20 தடவை. ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக் கொடுக்கலாம். ஓகே, ஸ்குவாட் பொசிஷன்லேயே இருக்கணும், நடுவில் எழுந்துடக்கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நான் எல்லாமே உங்களுக்கு ஒரு 10 தடவை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 1 2 1 2 1 2. பேலன்ஸ்க்கு கையை நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். 1, அதாவது ஏரில் வச்சுக்கலாம், இல்லை ஹிப்பில் வச்சுக்கலாம். ஆனால் கையில் இப்படி வச்சுருந்தா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 1 2. ஓகே, அடுத்த வேரியேஷன் எப்படின்னா ஸ்குவாட்டட் பொசிஷன்லேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வர போகிறோம். பாருங்கள். ஸ்குவாட்டிங் 1 2, பின்னாடி வரணும். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் ஒரு 10 தடவை கொடுக்கலாம். 1 2 1 2. சப்போர்ட்டோடையும் பண்ணலாம். தனியாக பண்ண முடியலன்னா ஒரு போல், அதாவது ஒரு தூண் ஏதாவது இல்லை கம்பம் ஏதாவது இருந்ததுன்னா அதை பிடிச்சிட்டு கூட பண்ண முடியும். என்னுடைய மெயின் வீடியோவில், அதாவது ஃபர்ஸ்ட் தனியாக இந்த எக்ஸசைஸ் பண்ணி காமிக்கும் போது அந்த வேரியேஷன், அதாவது பிடிச்சி சப்போர்ட்டோடையும் பண்ணி காமிச்சிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் அந்த லிங்க். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. பண்ணும்போது இந்த இடம்லாம் வலிக்கும், பட் பொறுத்துன்னு ஒரு 10 தடவை பண்ணிடலாம். 1 2 1 2. ஏன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாருக்கும் வெயிட் ரிடக்ஷன் தான் இருக்கும். ஸோ கட்டாயம் எக்ஸசைஸில் டார்கெட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான், பண்ணிட்டோம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபீட். இது காலை வேகமாக டேப் பண்ண போகிறோம். இந்த வீடியோவும் நான் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணதை நிறைய பேர் பார்த்து எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதனால் வெயிட் ரெடியூஸும் பண்ணிட்டேன்னு வேறு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சில பேர் இது நீங்கள் பண்ணவே இல்லை, ஏதோ ஏஐ வச்சு பண்ணிட்டீங்கன்னா சொல்கிறாங்க. நானே தான் பண்ணது. இப்போ திருப்பியும் பண்ணி காமிக்கிறேன், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. காலை சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, உடம்ப கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ காலை டிப்ஸை கொண்டு வேகமாக அடிக்க போகிறோம். எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ்னு ஏற்றிடுவாங்க. இல்லை முடியலையா, ஒரு நிமிஷத்துக்கு நடுவில் பிரேக் எடுத்துட்டு ஒரு நிமிஷமே பண்ணால் கூட போதும். நிறைய எனர்ஜி இதில் போகும். அதனால வெயிட் ரிடக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே,
எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ ஒரே இடத்துல பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஓகே, ஒரு நிமிஷம் தான் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் பிரேக் எடுத்துட்டு நிறைய தடவை பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸோட அடுத்த வேரியேஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஃபயர் ஃபீட்டையே கால் எப்படி நகர்த்திட்டு திருப்பி உள்ளே கொண்டு வரணும். பார்க்கலாமா? எவ்வளோ தூரம் வெளியில் போக முடியுமோ போங்க. அதே மூமெண்ட்டில் காலை கிட்ட கொண்டு வாங்க. ஒரு 8 தடவை பண்ணலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 தடவை பண்ணுங்க. டைம் பண்ணுறோம், ஸ்லோவாக பண்ணலாம். நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். லாஸ்ட் டைம். அவ்வளோதான். அடுத்த 2 எக்ஸசைஸும் அப்பர் பாடிக்கான எக்ஸசைசஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வால் புஷ் பண்ணுறேன். உடம்பை பலகா மாதிரி நேராக இருக்கணும், வளையக்கூடாது, ஷோல்டர்ஸும் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அந்தந்த வீடியோ லிங்க்கில் இருக்குது. கையை ஷோல்டரோட கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க, பதிய வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த வேரியேஷன் கிட்ட போயிட்டு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பின்னாடி வரும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. அடுத்த வேரியேஷன் ஒரே கையில் ட்ரை பண்ணுறது. 1 2 3 4 5. ஷோல்டர் லெவல்லேருந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கணும். 1 2 3 4 5. இப்போ இதிலே 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது. ஒரு கையில் ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கிறோம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. இப்போ இந்த கை ஷோல்டர் லெவல்லேருந்து கீழே 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓகே, இதையும் முடிச்சாச்சு. 4வது அப்பர் பாடி எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்ப பின் பக்கமாக ஆர்ச் பண்ண போகிறோம். செவுரில் வச்சு செவுத்துக்கு முன்னாடி நின்றுக்கோங்க. கையை எப்படி வச்சுக்கலாம். ஓகே, 1 செகண்ட் மேலே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடம்ப வளைச்சி கொண்டு வந்துடுங்க.
ஓகே. ஸோ 2 பக்கமும் மாறி மாறி பண்ணலாம், இல்லை ஒரு சைடு 5 தடவை இன்னொரு சைடு 5 தடவை தனித்தனியாகவும் பண்ணி பாருங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸை ஒரு 5 தடவை தான் நான் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் மெயின் வீடியோ போடும்போது நிறைய தடவை பண்ணி எடிட் பண்ணுறதுக்காக மல்டிபிள் டைம்ஸ் பண்ணி கழுத்து இந்த இடம்லாம் எனக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தது. அதனாலே ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி லிமிட்டடாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெயின் வீடியோவை பார்த்து அதில் வேரியேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாமும் பண்ணலாம். ஓகே, இந்த சீரீஸோட லாஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்ப் பண்ணி ஸ்குவாட் பண்ணி தரையை டச் பண்ணுறது. பார்க்கலாமா? 1 2 3 4 5. இப்போ அடுத்த கை 1 2 3 4 5. இப்போ ஆல்டர்னேட்டாக பண்ணணும். 1 2. இதோட ஃபுல் வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு பண்ணுங்க. இதுலேயே அடுத்த வேரியேஷன் 2 கையிலையும் டச் பண்ணுறது. ஜம்ப் ஸ்குவாட் டச் த ஃப்ளோர், 2 கையும் யூஸ் பண்ணி பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஜம்ப் பேக். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட 5 எக்ஸசைஸும் ஒன்றா இன்னைக்கு பண்ணி காமிச்சாச்சு. இதுதான் ரேப் அப்டே. ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள். 5லேருந்து 10 தடவை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்க பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அனாவசியமாக பெயினில் அடுத்த 5 நாள் எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் போகும், அதுக்காக தான் சொல்கிறேன். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்க முடியும், வெயிட் லாஸ் அதனால் கிடைக்கும். அது தவிர்த்து ஓவராலாகவே நல்ல ஃப்ளெக்சிபிளாக உடம்பை வச்சுருக்கும். முட்டெல்லாம் நல்ல சுழற்சியில் பண்ணுறதால நல்லபடியாக அதையும் பெயின் இல்லாமல் வச்சுக்க முடியும். ஓவராலாக நல்ல ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் தான். அதனால் தினப்படியே கூட இதை பண்ண முடியும். இதெல்லாம் பழகிட்டே இருங்க. நான் அடுத்த நாள் புது சீரீஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.